அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கிக்கண்ட அயலாரூரை அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை மேலுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேதம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் 100 ஆண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. டேய் மவனே நம்ம டக்ளஸ். ஏய் நீ எங்கடா இந்த கோஷ்டில? பாட்டு பாடினவன் கூட ஆடினவள கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். அதே இந்த கோஷ்டியில சேர்ந்துகிட்டேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தே ஆனோ அதுல எந்த குழப்பமும் இல்ல. நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும். அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்னுடைய அடிமனசுல இருந்து நான் சொல்வேன், எந்த குழப்பமும் இல்லாம. நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? போன்ல என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். டேய் சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டியை கலச்ச பிச்சு பிடியும் பிச்சு. லேடிஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க, வச்சுக்கிறாங்க. எங்க அக்கௌண்ட்ல வந்துருதுன்னு நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம். அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம், அப்படியே வச்சுக்கிட மாட்டோம். இவர்தான்ப்பா நம்ம ஊர்ல பெரிய குடிகாரரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. அவ ஒரு காமெடி பீஸியா? நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம் அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டுவாங்க. ஆமா, இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம். 2 நாளா எனக்கு போன் மேல போன். சார் உங்க பேரை டிஎம்கே காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, உங்க போட்டு போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்களா? ஆமா. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? நீயாடா இப்படி செஞ்ச அப்படின்னு குல துரோகி அப்படிட்டாங்க நம்மள. டேய் டேய் மல நிப்படா இந்த கடை விட்டு போடா. என்ன மச்சான், என்ன இதுக்கு வெளிய போறீங்க? வீண் பேச்சல பேசு. ஏய் கணக்கு நான் வரும்போது அவங்க இருக்க கூடாது. ஏன்னா உங்கள முதல்வர் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. இங்க இருக்கட்டும் சார், உங்க உடம்பு எப்ப வேணாலும் கொள்ளலாம். முதல்வருக்கு என் மீது வந்து பெரிய ஒரு அன்பு உண்டு. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. உங்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. உனக்கே தெரியலன்னா எனக்கு அப்புறம் தெரியும். இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது, கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல அடுத்தோன்னே சிஎம் ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது. அண்ணே நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காதே அப்படின்னாரு. ஜோக் இல்ல இல்லையா? என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. எங்கள் அண்ணன் சுபீரபாண்டியன் ஓபனாவே சொல்லிட்டார், பாண்டே அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினைச்சு சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில, அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு, அந்த கட்டத்துக்கு காசு. உடனே வந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு. வீடு பார்த்துட்டு சொன்னாங்க, வெளியில வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புனேன். ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினோம். ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது, நீ எல்லாம் மிடிலே போ. மாண்புமிகு அமைச்சர் வந்து ஒரு நாள் போன் பண்ணாங்க, முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மலை வந்து நான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் ரொம்ப நெஞ்ச நக்காத. எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோட அண்ணன் துரைராஜில் ஆரம்பிச்சு, அந்த துணை மேயர்ல ஆரம்பிச்சு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கொண்டு வரணும். அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான். ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு தர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு. நல்லா காக்கா புடி. ஆக்சுவலா வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லிட்டே இருப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. உன்னை தெரியும்பா எங்களுக்கு எப்படிமாங்க.
எப்படி பார்க்க முடியாது தம்பி இந்த பார்த்து சார் யாரும் எங்களுக்கு தெரியும் அப்படிமா. பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? நான் எவ்வளவு சொல்ல நடுநிலைன்னு நடுநிலைங்கிறது வந்து நம்பாம இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிருப்பாங்க. திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன், அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது அப்படின்னு. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. ஏற்கனவே வந்து இதே போல அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி 7 மணிக்கு போன ராத்திரி 2 மணி வரைக்கும் அங்க இருந்தேன். ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா, அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன். சோ வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை, ஒரு மரபு, அது ஒரு பெருமை. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இவகிட்ட எல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? நான் திண்டேன்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். இந்த பத்திரிகையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு. மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா கரெக்டா சொல்லிருக்கான். நான் மாற்றாரு ஓகே, நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஏய், அடுத்த ஜென்மத்துக்காவது மனுஷனா போறடா. 2026 அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. இது ஐபிஎல் மாதிரி இருக்கு, ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவன் மாதிரி ஒரு பால போடுறாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்ல, செயலையும் சேர்ந்துருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்ப அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்திருக்கு. நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அரவணைக்கிற போக்கு, அது வந்து அவர்கிட்ட எதிர நிக்கும் போது அது வந்து நிக்குது போல. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க ஒரு எதிர்ப்புனே இல்லாம போச்சு. குடுக்குற டயலாக் ஓட்டி பேசு, ஓவரா பேசாத. அதேதான் 2026க்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒண்ணும் தொட முடியாது. நீ ஏடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. அப்ப இந்த 2026க்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இப்ப ஓடிட்டே இருக்கும். அப்ப காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வலுவான கூட்டணி, பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கு. வச்சுக்கல அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா கூவல் திலகண்டா இவன். 10 ரூபா. நீங்க பயங்கரமா அரசியல்ல ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சு குடிச்ச ஆளே கிடையாது. நான் வந்து பல இடங்களில் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க பார்த்தா அவங்க வந்து பிரமாதமான மும்மொழி கொள்கை. அது வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமுத சுரபி மாதிரி. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அது எப்ப எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்றே உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்க சார் டிஎம்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு. உண்மையிலேயே நல்ல வேலை தான் இருக்கேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபாய் திருடல, உண்மை சொல்ல, நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அவன் நான் திருடல தான். இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாம பண்ணி விடுச்சு. அப்ப டிஎம்கே வந்து எவ்வளவு அருமையா நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளவு ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. 2026 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். அண்ணே உங்களுக்கு ஒரே தைரியம் ஓட்டுக்கினே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.